நம்ம அடுத்ததா தேமுதிக பக்கம் போயிருவோம். தேமுதிக எந்த கூட்டணிக்கு போகுன்னு பல கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா திமுக கூட்டணியில ஐக்கியமாயிடுச்சு. இன்னும் தொகுதி பங்கீடு முடியாததுனால அது சம்பந்தமா பேசுறதுக்கு குழு அமைக்க போறதா பிரேமலதா சொல்லியிருக்காங்க. இரட்டை இலக்கத்துல தொகுதி கேட்கலாம்னு திட்டம் வச்சிருக்காங்களாம். இல்ல, இது உங்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி. இப்ப ஒவ்வொரு கட்சியாக அழைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அது முடிந்தவுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அழைத்து நிச்சயமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி எத்தனை சீட்டு எத்தனை தொகுதி என்பதை உறுதிப்படுத்துவார். பிரேமலதாவுடைய திட்டம் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். இப்ப நம்ம அப்பா மகன் சண்டைக்குள்ள போயிருவோம். தந்தை மகன் மோதல் இப்போதைக்கு முடியாது போல இருக்கு. பாமக கட்சி சின்னம் தொடர்பா ராமதாஸ் போட்ட வழக்கு அன்புமணிக்கு சாதகமா தான் வந்திருக்கு. பாமக பெயர் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்கணும்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையல் நீதிமன்றத்துல வழக்கு போட்டாரு. இந்த வழக்கு நாளைக்கு உரிமையல் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வரப்போகுது. இந்த நிலையில உரிமையல் நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்கணும்னு அன்புமணி தரப்பு சென்னை உயர் நீதிமன்றத்துல மனு போட்டுட்டாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி தமிழ்செல்வி உரிமையல் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடையும் விதிச்சுட்டாங்க. மனுவுக்கு ராமதாஸ் உள்ளிட்டோர் பதிலளிக்கணும்னு உத்தரவு போட்டுட்டு இருக்காங்க. அப்பா புள்ளையும் கேஸும் கோர்ட்டுன்னு விட மாட்டாங்களே. இந்த வழக்கு சம்பந்தமா அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு விளக்கமெல்லாம் சொல்லியிருக்காரு. பாமக நிறுவனர் வழக்கு போடுறது கட்சி விதிகளுக்கு முரணானதுன்னு அடிச்சு சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையம் வடிவேல் ராவணன் அவர்களை பொதுச் செயலாளராக 2026 ஆகஸ்ட் மாதம் வரை அங்கீகரித்திருக்கிறது. இந்த தேதியில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்கள் இருக்கிறார். எனவே பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தலைவர் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கக்கூடிய வேளையில் நிறுவனர் கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது கட்சியினுடைய விதிகளுக்கு எதிரானது. மாநிலங்களவை தேர்தலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அவர் போட்டியின்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்தல் ஆணையம் அதற்கான சான்றிதழை 2 தினங்களுக்கு முன்பு வழங்கியிருக்கிறது. எனவே இப்பொழுது சிவில் நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கை தொடர்ந்துவிட்டு எப்படியாவது சின்னத்தை முடக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது தற்பொழுது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும்.